அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு பேச போகிற ஒரு விஷயம் வந்து, நம்மளோட லைஃப்பில் நீங்கள் முன்னேறணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் கையில் எடுத்து நகர்ந்து தான் ஆகணும். இல்லைனா வந்து உங்களால் எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்க முடியாது. பொதுவாகவே வந்து சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு காமனான ஒரு திங் அப்படின்றது வந்து, இந்த ஹேபிட்ன்றது வந்து அடுத்த நாள் என்ன அப்படின்றத ப்ரிப்பேர் பண்ணுறது. ஸோ வந்து நம்ம பிளான் பண்ணி போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நெக்ஸ்ட்டு ஒரு கம்பெனிலாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நெக்ஸ்ட்டு 1 இயருக்கு அவங்க எங்கே இருக்க போகிறாங்கன்றத அவங்க முன்னாடியே பிளான் வச்சுருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு என்னென்ன மாதிரியான வீடியோஸ் பண்ணணும், என்னென்ன மாதிரியான கண்டென்ட்டை கொடுக்கணும், ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்ன மாதிரியான கிளாஸஸ் பண்ணணும், இப்படின்ற வரைக்கும் எல்லாமே வந்து பிளான் இருக்கும். அப்போது நம்மளோட நார்மலான இந்த லைஃப்பில் டெய்லியும் நம்ம ரொம்ப வேகமாக ஓடுறோம், அதை பண்ணுறோம், இதை பண்ணுறோம், ரொம்ப பிஸியாக இருக்கிற மாதிரியே நம்ம ஃபீல் பண்ணுறோம். ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டான ஒரு ஸ்டேட்லேயே நம்ம வந்து நகர்ந்துட்டுருக்கோம். ஒரு கிளாரிட்டி இல்லை. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மென்டலி டயர்ட் ஆயிடும். என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அதாவது கம்ப்ளீட் ஆகாத இந்த தாட்ஸ்லாம் வந்து இருக்குது. என்னன்னா, நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் நினச்சி வச்சுருப்பீங்க. அதை பண்ணணும், இதை பண்ணணும், நாளைக்கு வந்து அங்கே போயிட்டு அந்த வேலையை முடிச்சிடலாம், ஓகே நாளைக்கு போய் இந்த வேலையை முடிச்சிடலாம், காலையில் எழுந்த உடனே இந்த விஷயத்தை முடிச்சிருவோம், அப்போ தான் வந்து நாளைக்கு வந்து நம்ம கரெக்டாக ஃப்ரீயாக ஓட முடியும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 40-50 விஷயத்தை வந்து உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து மைண்டில் வச்சுருந்துருப்பீங்க. அடுத்த நாள் நீங்கள் அதை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா கிடையாது. அதனால தான் வந்து எப்பயுமே பிஸியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும், அந்த எண்ட் ஆஃப் தி டேயில் அவங்ககிட்ட போய் நம்ம கேட்டோம் அப்படின்னா, இன்றைக்கி எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா, இன்றைக்கி நாளே ஒன்றும் நல்லா இல்லைங்க, எனக்கு ஏதோ வந்து ஒன்றுமே நடக்காத மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது, சாட்டிஸ்ஃபைடாகவே ஃபீல் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்னென்னா, என்ன ஒரு விஷயத்தை அவங்க நினச்சாங்களோ அந்த ஒரு விஷயத்தை அவங்களால வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல. அப்போ அந்த கம்ப்ளீட் பண்ண முடியாதனால மைண்டு வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு விஷயத்தை வந்து எடுத்துக்குது. அப்போது நீங்கள் ஒரு புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ இந்த மைண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆனால் மொத்த விஷயத்தையும் நீங்கள் அதுக்கிட்டே வந்து கொடுத்துட்டு, எனக்கு ஞாபகம் வரும்போது கூட அப்படின்னா, எப்போ அதை அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பார்க்குதோ அப்போ தான் அதுக்கு ஞாபகத்துக்கு வரும். அப்போ தான் உங்களுக்கு ஐயோ இதை பண்ணலையேன்ற ஒரு ஃபீல் வரும். அதனால தான் எண்ட் ஆஃப் த டேயில் உங்களுக்கு வந்து ஒரு கில்ட் ஃபீல் ஒன்று வருது. ஐயோ இது நம்ம பண்ண முடியாமல் போயிட்டுமே அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனையை நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இதே மாதிரியே டெய்லி ஓடிட்டே இருந்தீங்கன்னா, நீங்கள் இன்னைக்கு நினச்ச ஒரு விஷயத்த நெக்ஸ்ட் ஒரு 2 மாதத்தில் 3 மாதம் கழிச்சு கூட நீங்கள் கேட்டிங்கன்னா பண்ணியிருக்க மாட்டீங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு புதிய விஷயம் வரும், பழைய விஷயங்கள் மறந்து போகும். இன்றைக்கி ஒரு தாட் உங்களுக்கு வருதுன்னா நாளைக்கு அதை எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைப்பீங்க. ஆனால் இது சரி ஓகே இதை முடிச்சுட்டு பார்த்துக்கலாம், இன்னும் ஆல்ரெடி பெண்டிங் ஒர்க் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி பண்ணிக்கிட்டே நீங்கள் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கும்போது கடைசியில் உங்களால் அதை கம்ப்ளீட் பண்ண முடியாமல் போகும். நீங்கள் வேணால் யோசிச்சு பாருங்கள், ஒரு கடைசி ஒரு 3 மாதம் 4 மாதத்தில் நீங்கள் நினச்ச விஷயம், இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் நினச்ச விஷயத்த இன்னைக்கு டே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க இந்த டே வரைக்கும் நீங்கள் அதை வந்து கேரி பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்கீங்களான்னு சொல்லி பாருங்கள். ஆனால் சிம்பிளாக அது வந்து ஒரு 10 நிமிஷத்தில் முடிக்கக்கூடிய ஒரு ஒர்க்காக இருக்கும், இல்லை வந்து ஒரு அரை மணி நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு வேலையாக இருக்கும், இல்லை ஒரு நாளைக்கு ஹாஃப் டே ஸ்பெண்ட் பண்ணால் முடிக்க வேண்டிய ஒர்க்காக இருக்கும். ஆனால் அது இன்னைக்கு வரைக்கும் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கரெக்டான பிளானிங் இல்லாதது தான். ஸோ எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக பிளான் பண்ணால் மைண்ட் அதுக்கு தகுந்தாற்போல் ஒர்க் பண்ணும். இப்போது மைண்டோட பெரிய ஒரு மேட்ரு என்ன அப்படின்னா, நீங்கள் அதுக்கு என்ன டைம் கொடுக்குறீங்களோ அந்த டைமுக்குள்ளே அது கம்ப்ளீட் பண்ணும். இப்போது நீங்கள் காலையில் 8 மணிக்கு நீங்கள் எழுந்திருக்கிறீங்க, 9 மணிக்கு நீங்கள், அதாவது நீங்கள் காலையில் 7 மணிக்கு எழுந்திருக்க வேண்டியது, ஆனால் 8 மணிக்கு தான் எழுந்திருக்கிறீங்க. ஆனால் 9 மணிக்கு உங்களுக்கு வந்து பஸ் இருக்குது இல்லை ட்ரெயின் இருக்குது அப்படின்னா 9 மணிக்குள்ளே நீங்கள் எப்படியாவது கிளம்பி நீங்கள் அங்கே போயிடுவீங்க. அது எப்படியாவது நீங்கள் செஞ்சுருவீங்க. குளிக்கிறக்கூடிய டைமை கம்மியாக ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, சாப்பிடக்கூடிய விஷயங்களை ட்ரெயினில் போய் சாப்பிடுவீங்க, என்ன வேணா இருக்கலாம் இல்லையா. ஸோ ஆனால் மைண்டுக்கு இதுதான் டைம் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது அந்த ஒரு விஷயத்தை அதுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணும். ஆனால் டைம் இல்லை அப்படின்னா, இப்போது டைமே நீங்கள் கொடுக்கலன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு 8 மணிக்கு எழுந்திருக்கிறீங்க, ஒரு 8 மணி ஒரு 9 மணிக்கு நீங்கள் கிளம்பணும்னு நினச்சிருக்கீங்க. நீங்கள் கார் உங்களோட வந்து சொந்த காரில் நீங்கள் வெளியே கிளம்பணும்னு சொல்லி நினைக்கிறீங்க. இப்போ நீங்கள் 9 மணிக்கு நீங்கள் காரை எடுத்துகிட்டு நீங்கள் கிளம்பிடுவீங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக மாட்டீங்க. ஏன் அப்படின்னா, மைண்டு வந்து டைம் எடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ அது எப்போ வந்து இழுக்காமல் ஒரு விஷயத்த கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா, அதுக்கு இதுதான் டைமு, இதுக்குள்ளே நீ முடிக்கணும்னு சொல்லும்போது தான் அது அதுக்குள்ளே முடிக்கும். இதனால தான் ஆஃபீஸ்லேருந்து எல்லா இடத்துலையுமே வந்து இதுதான் டைம் லைன் அப்படின்னு சொல்லி ஒரு டைம் லைனை வந்து கொடுக்குறாங்க. அந்த டைம் லைன் இல்லைன்னா, டைம் லைனே ஒன்று இல்லைன்னா மைண்ட் இஷ்டத்துக்கு வேலை பார்த்துட்ருக்கோம். நீங்கள் கடைசி ஒரு வருஷம் கூட நீங்கள் எடுத்துக்கங்க, ஒரு வருஷமாக கூட உங்களுக்கு பெண்டிங் ஒர்க் இருக்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் சிம்பிளான வேலையாக தான் இருக்கும். ஏன்னா இந்த இதெல்லாம் இல்லைன்னா நம்ம ஒரு டைரக்ஷனே இல்லாமல் போயிட்டுருப்போம்.
அப்போ அந்த மென்டல் கிளாரிட்டி இருக்காது. டைரக்ஷனே இல்லாமல் போறீங்கன்னா நீங்கள் எங்கே போய் சேருவீங்க? அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணும்போது தான், இந்த டிசிப்ளின் கிரியேட் ஆகும்போது தான், ஒரு ஹேபிட்டை நீங்கள் கிரியேட் பண்ணும்போது தான் அழகாக இந்த ஒரு விஷயம் நடக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். நம்மளோட பிரம்ம முகூர்த்த வேக்கப் சேலஞ்சிலையாக இருக்கட்டும், இல்லை பிரம்ம முகூர்த்த ப்ரோக்ராம்லையாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லி அவங்க நிறைய இந்த மாதிரியான ஹேபிட்ஸை கடைபிடிச்சதுக்கப்புறம் அவங்க பல வருஷமாக முடிக்காத ஒர்க்லாம் அவங்க இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணுறாங்க. பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பரவாயில்லைங்க, எனக்கு இது ஒரு 3 மாசமா பிரச்சனையா இருந்தது, முடிக்கவே முடியாதுன்னு நினைச்சேன், அது இன்னைக்கு சிம்பிளா ஒரே நாள்ல முடிச்சுட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. காரணம் என்னன்னா, கரெக்டான பிளான். இன்னைக்கு இதை பண்ண போறேன் அப்படின்ற பிளான். அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு நைட், அதாவது நீங்க நைட் தூங்க போறதுக்கு முன்னாடியோ அல்லது நீங்க காலையில எழுந்ததுக்கு அப்புறமோ இன்னைக்கான டேல நான் என்னென்னலாம் பண்ண போறேன் அப்படின்றத உங்களுக்கு பிளான் வேணும். அதுக்கப்புறம் இன்னைக்கு நாள் மட்டும் போதுமா அப்படின்னா, நீங்க 1 மந்த்துக்குள்ள நீங்க என்னென்னலாம் பண்ணணுன்ற ஒரு விஷயம் கூட நீங்க வச்சுக்கோங்க. ஆனால் ஒரு நாளுமே இன்னைக்கு என்ன பண்ண போகிறேன், அது எது ரிலேட்டடாக வேணா இருக்கலாம். நீங்கள் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் ரிலேட்டடாக இருக்கலாம், இன்றைக்கி நான் வந்து ஜிம்முக்கு போகணும் அப்படின்றதா இருக்கலாம், காலையில் இந்த உணவை நான் சாப்பிடணும் அப்படின்றதா இருக்கலாம், இன்றைக்கி பாஸ்போர்ட்டுக்கு வெரிஃபிகேஷன் கூப்பிட்டுருக்காங்க, ஸோ இதெல்லாம் கையில் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம். ஏன்னா மைண்டுக்கு எல்லாத்தையும் சரி பார்த்துக்கலாம் நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக மறந்துட்டு போயிடுவீங்க. ஏதோ ஒரு விஷயத்த ஒன்று அப்பயே பண்ணணும், இல்லை எதுலையா ஒன்றுல நோட் பண்ணி வச்சுட்டு இதெல்லாம் இருக்கான்னு சொல்லி கடைசியில் நீங்கள் செக் பண்ணிட்டு போகணும். கடைசியாக அந்த டேல வந்து இதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம்னு சொல்லி செக் பண்ணணும். இப்படி பண்ணால் மட்டும்தான் நீங்கள் உங்களை கவனிப்பீங்க. உங்களுக்கு என்னென்ன நடந்துட்டு இருக்கு, நம்ம என்னென்ன பண்ணி முடிச்சிருக்கோன்றது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கணக்கில் வச்சிருக்க முடியும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வச்சிருக்க முடியாது. அப்போ இந்த காலை நேரத்தில் எழுந்து ஒரு டூ டூ லிஸ்ட் மெயின்டைன் பண்ணுங்க. டூ டூ லிஸ்ட் ஒரு ரிமைண்டர்னு சொல்லி நம்ம ஃபோன்லேயே கூட இருந்துச்சுன்னா அதில் போட்டு வச்சுங்க, என்னென்னாலும் எனக்கு மெயின்டைன் பண்ணணுன்றதை. அப்படி இல்லை நோட் வாங்கி எழுதிக்கிறேன் அப்படின்னா இன்னும் ரொம்ப சூப்பர். நோட் வாங்கி கூட எழுதிக்கிங்க. இதெல்லாம் நீங்கள் எழுதும்போது இன்னைக்கு இதை முடிக்கணும் அப்படின்னும் போது முடிச்சிட்டிங்கன்னா ஒரு டிக்கு, அடுத்து கீழே இருக்கும் ஒரு ஒர்க், அது முடிச்சிட்டிங்கன்னா ஒரு டிக்கு. இப்படி நீங்கள் முடிச்சுட்டு வரும்போது நீங்கள் பல நாளாக முடிக்க வேண்டிய வேலையை நீங்கள் இப்போ இந்த இன்னைக்கு ஃபுல்லாக டே ஃபுல்லாக முடிச்ச ஒரு விஷயத்த நீங்கள் இதை நீங்கள் எழுதாமல் பண்ணியிருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் நீங்கள் டைம் எடுத்துருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஆனால் ஒரே நாள்லேயே நீங்கள் நினச்ச எல்லா விஷயமும் முடியும். ஏன் தெரியுமா? கரெக்டான ஒரு பிளான் இருக்குது, ப்ராப்பரான ஒரு பிளான் இருக்குது. அப்போ நீங்கள் இப்படி போனீங்கன்னா தேவையில்லாமல் ஸ்ட்ரெஸ் ஆகாது. எண்ட் ஆஃப் தி டேல அந்த டே கம்ப்ளீட் ஆகும்போது ஒரு மாதிரி நிறைவான ஒரு ஃபீல் வரும். பரவாயில்லடா இன்னைக்கு ஒரு விஷயத்த சாதிச்சிருக்கோன்ற ஒரு ஃபீல் வரும். இல்லைன்னா எதுவுமே இல்லை, கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி ஓகே ஏதோ நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா ஒரு விஷயமும் நடக்க போகிறது கிடையாது. ஸோ இந்த சின்ன சின்ன விஷயங்களை மாற்றுறது மூலமாக லைஃப்பில் பெரிய விஷயங்களை வந்து நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். இன்னைக்கு டே 1ல இருந்து கூட நீங்கள் நாளையிலேருந்து கூட டே 1 அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டு டூ டூ லிஸ்ட் மெயின்டைன் பண்ணுங்கள். ஒரு 21 டேஸ்க்கு இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் மாறுது அப்படின்றது நீங்களே சொல்லுவீங்க. நான் என்னங்க டூ டூ லிஸ்ட்டில் எழுதுறதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நாளைக்கு நாளில் என்னென்ன பண்ண போகிறோன்றது உங்களுக்கு மைண்டுக்கு வருது இல்லையா? அப்போ இமீடியட்டாக எடுத்து எழுதிடுங்க. நாளைக்கு போய் அவரை மீட் பண்ணணும் எழுதிடுங்க. அவருக்கு நாளைக்கு ஃபோன் பண்ணணும், ரொம்ப நாள் ஆச்சு ஃபோன் பண்ணணுன்றது எழுதிடுங்க. நாளைக்கு ஜிம் போகணும், இதுதான் சாப்பிடணும், இந்த ட்ரெஸ் அயன் பண்ண கொடுக்கணும், நாளைக்கு வாஷிங் மிஷினில் துணி பண்ணணும், எல்லாத்தையும் கூட எழுதுங்க. ஏன்னா மைண்டுக்கு வந்து முக்கியமான விஷயத்தை மட்டும் தான் ஞாபகம் வச்சு, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் மறந்துடும். அதனால் நீங்கள் எழுதி ப்ராப்பராக நீங்கள் பண்ணும்போது ரொம்ப ஒரு மாதிரி ப்ரொடக்டிவாக நீங்கள் செயல்படுறதை உங்களால் பார்க்க முடியும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டேன். மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் சந்திக்கிறேன். நன்றிகள், வணக்கம். சார் வணக்கம். ஆல்ரெடி நான் ஏற்கனவே உங்ககிட்ட வந்து என்னோட திதி தேவதை ஃபோட்டோவும் என் ஒய்ஃபுக்கும் வாங்கியிருக்கேன் சார். ப்ளஸ் எனக்கு வந்து இந்த கேட்ரிங் பிஸ்னஸ் இது பண்ணுறதுக்காக சந்திரன் மூலிகை அந்த இது நீங்கள் எனக்கு பண்ணி கொடுத்துருந்தீங்க பூஜை பண்ணி, அது வாங்கியிருக்கேன். அது இப்போ நல்லா எனக்கு பாசிட்டிவாக இருக்குது சார். இப்போ நான் கொஞ்சம் ரியல் எஸ்டேட்டில் லேண்ட் பிஸ்னஸ் மலையில் கொடைக்கானல் தாண்டிக்குடி அந்த பக்கம் கொஞ்சம் பார்த்துட்ருக்கேன் சார். அதான் அது அந்த மாதிரி உள்ளதுக்கு எனக்கு அந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்க்கு எதுவும் நம்ம அந்த மாதிரி அந்த மூலிகை எதுவும் ப்ரேயர் பண்ணி கொடுக்க முடியுமா சார்? எனக்கு கொஞ்சம் அது எனக்கு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார்.